குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி, சந்திரனை ஆட்சி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் பல்வேறு விதமான லாபங்களையும் யோகங்களையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வந்து அமர்றார். அடுத்து ராகு கேதுக்கள் இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த கேது 2ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல பல்வேறு விதமான தொந்தரவுகளை கொடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன
சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை, 9ஆம் இடத்தில் இருந்த ராகு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் கிரக மாற்றம். உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரக மாற்றம். இது என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க. எல்லோரிடத்திலும் எதிர்பாராத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு. எதுலேயும் பொறுமை, அமைதி, நிதானம், குடும்பத்திற்காக தன்னோட உழைப்பை அர்ப்பணிக்கிறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கியம் சார்ந்த ஆர்வம், திரைப்படத்துறையில் புகழ் பெறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கற்பனையை நினைவாக்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கே உண்டான ஒரு குணம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அமைதியையும் பொறுமையும் கையாளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருந்துச்சு? கடந்த 2.5 வருடம் பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமச்சனி பாதிப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு உங்களை வறுத்தது மாதிரி பல்வேறு விதமான நெருக்கடிகள், சிக்கல்களை சந்திச்சாச்சு. என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, மெயினாக தொழில் சார்ந்த பிரச்சனை, வேலை இடத்துல ஏகப்பட்ட உத்தியோகம் சார்ந்து இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட உத்தியோக பிரச்சனைகள். அடுத்து தொழில் சார்ந்த நெருக்கடிகள், போட்டி பிரச்சனைகள், அதில் ஜெயிக்க முடியல, வருமான பற்றாக்குறை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உடம்பே சரியில்லை, உடல் ஆரோக்கியமே கெட்டு போச்சு. ஆமாம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. மனசு ஒரு பதற்றம், எப்போதுமே ஒரு பதற்றம், பயம் கலந்த ஒரு உணர்வு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தூக்கமே வராமல் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அந்த வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான செலவுகளையும் சனி பகவான் கொடுத்துட்டார். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவு, உங்களுக்கே ஏகப்பட்ட மருத்துவ செலவு, மனம் சார்ந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு. பல பேருக்கு வேலையே இல்லை, கொடுத்த காசு திரும்பி வரல, வீடு கட்டுறேன், இடம் வாங்குகிறேன், பூமி வாங்குகிறேன் அப்படின்னு போய் அதில் பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கலை அப்படின்னு பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்தவங்க நீங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக அருமையானது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசியில் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். வந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்து 6ஆம் இடம், அடுத்து 8ஆம் இடம். உங்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தொந்தரவாக இருந்ததோ, உங்கள் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் ஒரு அற்புதமாக இருக்குது. மெயினாக குடும்பத்தில் இருக்க பிரச்சனை சரியாகுது, குடும்ப பிரச்சனை சரியாகுது. 2வது வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்ய போகிறீங்க. அதில் இருந்த நெருக்கடிகளை சரி செஞ்சு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே வீடு இருந்துச்சா அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக இருக்குது. வேலை போச்சு இல்லையா? கண்டிப்பாக வேலை கிடைக்குது, உறுதியாக வேலை கிடைக்குது. வேலை இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகளை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கடன் பிரச்சனை மெயினாக தீருது. ஒரே மைண்ட் டென்ஷன், பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்குது. மருத்துவ செலவு குறையுது. ஆமாம், ஏகப்பட்ட மருத்துவ செலவு, தொடர்ச்சியாக மருத்துவ செலவு, அந்த மருத்துவ செலவு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையுதுங்க, சிறப்பாக குறையுது. அடுத்து பார்த்தோம்னாக்க கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப தீர்வாகுது. குறிப்பாக அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு. உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு.
கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் சுப நிகழ்ச்சிகளும் சுப விசேஷங்களும் நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உன்னதமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய வகையிலையும் குழந்தைகளோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தைக்கும் ஏற்படக்கூடிய வகையிலையும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தகப்பனாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. குடும்பத்தில் அவசரப்பட்டு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. மற்றபடி வேணும்ல நிதானித்து பேசுங்க. எப்போதுமே நீங்கள் நிதானம், பொறுமை, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருடத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை நீங்கள் பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்து.